தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இந்த 1 வீக்கா இந்த இவர பத்தியான ஒரு நியூஸ தான் நம்ம அதிகமா யூடியூப்ஸ்ல நெறைய இடத்துல பார்க்க முடியும். ஸோ யாராருக்காவது சார்லி கிர்க் அவர பத்தி உங்களுக்கு தெரியும்னா, தயவு செஞ்சு ஒரு தம்ப்ஸ் அப் மட்டும் குடுங்க. சார்லி கிர்க் எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேள இந்த இந்த வீக் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு தம்ப்ஸ் அப் குடுங்க. அந்த வீக் அவர பத்தி நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு. அவர குறிச்சு நான் இன்னைக்கு பேசலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏன் சார்லி கிர்க் அப்படிங்கிற ஒருத்தர பத்தி நம்ம பேசணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி அவர் வந்து ஊட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தரால சுட்டு கொல்லப்பட்டார். எல்லாரும் ஒரு 3000 பேர் இருக்கும்போது அவர் எல்லார் கண்ணுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்னைப்பருங்கிறது யாருன்னா தூரத்துல இருந்து தூரத்துல இருந்து குறி வச்சு ஒருத்தர் சுட்டு அவரை கொண்டுட்டார். ஸோ இது ஏன் ஒரு பெரிய விஷயம்? ஒருத்தர் அமெரிக்கால பாத்தீங்கன்னா இப்போ அந்த கன் கல்ச்சருங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லார் கையிலயும் கன் இருக்கும். எல்லார் கையிலயும் கன் இருக்கும். ஸோ ஈஸியா ஒருத்தங்களை வந்து கொல்றது பெரிய மேட்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த சார்லி கிர்க்னா அப்படின்னா யாரு அப்படின்னா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிறிஸ்டியன், ஒரு ஒரு பிலிவர். ரெண்டாவது வந்து அவர் பிறந்த தேசம் வந்து அமெரிக்கா. இவர் என்ன பாக்குறாரு, ஒரு 18 வரைக்கும் நல்ல ஸ்டூடெண்ட், நல்லா படிச்சிருக்கிறாரு. ஸோ நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது 18 வயசுல காலேஜ்ல சேர்றாரு. அவருக்கு அந்த காலேஜ் பிடிக்கல. ஸோ என்ன பண்றாரு, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஒரு மூவ்மெண்ட்டை ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட முக்கியமான வேலை என்னன்னா, ஒவ்வொரு காலேஜ் கேம்பஸஸ்லயா போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆர்கியூ பண்ணுவார். ஆர்கியூனா ஒரு சின்ன ஒரு சேர் போட்டு உட்காந்துப்பாரு. ஒரு கொடை மாதிரி நிறைய யூடியூப்ல முன்னாடியே பார்த்துருப்பீங்க. உட்காந்துட்டு லெட்ஸ் ஹேவ் அ கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன விதமான டவுட்ஸ் என்கிட்ட நீங்க கேட்கலாம், நான் உங்கள்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவேன். ஒரு எப்படி சொல்ல, ஒரு நல்ல ஜென்டில்மேனா உட்கார்ந்து சண்டை கை கலப்பு அதெல்லாம் இல்லாம வார்த்தையினால மட்டும்தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் மக்களுக்கு போய் நல்ல காரியத்தை கொண்டு சேர்க்கணும்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை தான் கொண்டுட்டார். அப்படி அவர் என்ன தப்பா பேசினாரு? அவர் பேசின விஷயங்கள் என்ன தெரியுமா? அமெரிக்கால நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓக் கல்ச்சர் அப்படின்னு. ஓக் கல்ச்சர்னா வந்து என்னன்னா, ஆண்கள் பெண்களா மாறலாம். பெண்கள் மாறணும் கூட தேவை கிடையாது. நான் வந்து ஒரு உமன் அப்படின்னு சொன்னா உமன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நமக்கெல்லாம் தெரியல எல்ஜிபிடி இந்த விஷயங்கள் அமெரிக்கால ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல அது வந்து தப்பு. அது வந்து கல்ச்சருக்கும் தப்பு. நம்ம நம்ம நம்புற அந்த பைபிளுக்கும் எதிரானதுங்கிறத தான் அவர் அதிகமா பேசினார். தீவிரவாதத்துக்கு விரோதமாய், இந்த மாதிரி ஓக் கல்ச்சர், எல்ஜிபிடிக்கு விரோதமாய், இந்த மாதிரி கிறிஸ்டியன் ஃபெய்த்த அவர் தைரியமா எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லுவார். நான் வந்து இயேசு கிறிஸ்துவ தான் நம்புறேன். அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாய், வெக்கப்படாம, பயப்படாம அவர் பேசினவர் இந்த சார்லஸ் கிர்க். இப்படி நானும் நிறைய டைம் அவருடைய ஆர்குமெண்ட்ஸ், அவருடைய கான்வர்சேஷன்லாம் நான் கேட்டிருக்கேன். நிறைய பேருக்கு தெளிவா ஆன்சர் பண்ணுவார். நிறைய பயங்கரமா ஓப்பனா பேசுவார். மறைவு இல்லாம, எதுவும் சுகர் கோட்டிங் இல்லாம தைரியமா பேசக்கூடிய ஒரு நபர் சார்லஸ் கிர்க். எனக்கு தெரியும் இவருக்கு மேல நிறைய பேர் கோபமா இருக்கிறாங்க. இவர் மேல நிறைய பேர் வெறுப்புல இருக்கிறாங்க. இவர் பேசுறதுனால, இவர் கரெக்டான விஷயத்த பேசுறதுனால நிறைய பேருக்கு வெறுப்பு. நமக்கு இது இந்தியாவில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் அமெரிக்கால பாத்தீங்கன்னா காலேஜஸ்ல வந்து நிறைய விஷயங்களை தவறாக போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. காலேஜஸ்ல வந்து தப்பான விஷயத்த சொல்லி கொடுத்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதுதான் ஒரு சேலஞ்ச் கண்டுபிடிச்சு தன்னுடைய காலேஜ்ல இது சரியில்லை, நம்ம படிக்கிற படிப்பு சரியில்லைங்கிறதுனாலதான் காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இந்த மாதிரி இன்டாக்ட்ரின் நிறைய தேவையில்லாத விஷயத்தை ஜனங்கள், அதாவது முக்கியமாக மாணவர்கள் மனசுல இந்த காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் வந்து புகுத்துறாங்கிறத கேள்விப்பட்டுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் நம்ம வந்து வேதத்தின் அடிப்படையில இந்த பைபிள் என்ன சொல்லுது, அதாவது எது கரெக்டோ அதை நம்ம போதிப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்டோடைய வாழ்க்கையில இவர் இம்பாக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். நிறைய பேர் இவர்கள் மூலமாக மனம் திரும்பி உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி பயங்கரமாக ஒரு ஊழியம் அப்படிங்கிறது இவர் எப்படி செஞ்சாருன்னா, அவர் ஒரு பொலிட்டிக்கல் வியூல ஊழியத்தை பண்ணார். தைரியமா இறங்கி ஒரு பாலிட்டிஷியனாகவும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார். இவரை பற்றி நான் நிறைய வீடியோ பார்த்திருக்கிறேன். இவரை குறித்து நான் அவருடைய விஷயங்கள் எல்லாம் அந்த லாக்டவுன்ல நிறைய அவரை பத்தி நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு இதுல ஷாக்கிங்கா இருந்த விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய வயசு 31 வயசு. பயங்கர ஷாக்கா இருந்தது எனக்கு அந்த வயசு தான். நான் நினைச்சேன் இவர் நல்ல அவருடைய பேச்சாற்றல், அவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, இவர் நிறைய பெரிய ஆளா இருப்பாரு.
அவரோட வயசை நான் 31 தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. 31 வயசுல இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை தன்னுடைய தேசத்துல அவர் உண்டாக்கி இருக்கிறார். அப்போ எனக்கு அது வந்து பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. எப்படி ஒரு மனுஷன் 31 வயசுல அமெரிக்கா முழுவதும், அதாவது முக்கியமாக, அதாவது தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜென்சி. யார ஜென்சின்னு சொல்றாங்களோ, இப்ப 2K கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஜென்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கிரவுடு மக்கள், அந்த மாதிரியான ஒரு 2K கிட்ஸ்க்கு இவர் இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறாருங்கிறது எனக்கு நம்ப முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் நீங்க வந்து இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் நீங்க பேசவே முடியாது. அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணா நம்மள ஈஸியா பூமர்ன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு கிரவுட வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்காருன்னா, அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அது எல்லாராலயும் பண்ண முடியாத ஒரு விஷயம். சோசியல் மீடியால பயங்கரமா அவர் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கொண்டு, தனக்கு கிடைத்த பிளாட்ஃபார்ம சரியா யூஸ் பண்ணிக்கொண்டு, இயேசுவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தார். முக்கியமாக நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியன். ஒருவேளை நம்மள விட ஒரு நெறைய விஷயத்துல வித்தியாசமா இருக்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்துல வித்தியாசமா இருக்கலாம். நெறைய விஷயங்கள் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நெறைய விஷயத்துல வந்து அவர் தன்னுடைய தேசத்தின் மேல உள்ள பற்றுனால சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது கடினமா இருக்கலாம். ஆனா அந்த அமெரிக்கா தேசத்திற்கு, அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ, அதை அவர் கொண்டு போய் சேர்த்து இவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணிட்டு இருந்தார். இதுல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் ஆச்சரியம். ட்ரம்ப்புக்கு இதே மாதிரி அவருடைய எலக்ஷனுக்கு முன்னாடி ட்ரம்ப வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்ப அந்த குண்டு வந்து அவர் காதுல பட்டுட்டு அப்படி போயிருச்சு. அதுல அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்போ இந்த நேரத்துல இந்த ட்ரம்ப்போட இதுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்னா, ட்ரம்ப் ஒருவேளை அந்த இடத்துல கொல்லப்பட்டிருந்தாருன்னா, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன் பெரிய விஷயம் கிடையாதுன்னா, ட்ரம்ப் ஆல்ரெடி வயசானவர். அவர் ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் பிரசிடென்டல் கேண்டிடேட்ட கொன்னுட்டாங்கன்னு ஒரு பெரிய நியூஸ் ஆகுமே தவிர, அவருடைய ஏஜ் அவ்வளவுதான். அவருடைய தன்னுடைய முதிர் வயதுல இருக்கிறாரு. ஆனா சார்லஸ் கிர்க்ங்கிறவர் வந்து 31 வயசு தான். கிட்டத்தட்ட இன்னொரு 40 வருஷம் அவர் வந்து நெறைய விஷயத்த செஞ்சிருக்கலாம். அமெரிக்கால ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்கலாம். 31 வயசுல அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். 31 வயசு. யோசிச்சு பாருங்க. அவருடைய பிரைம் இயர்ஸ். பிரைம் இயர்ஸ்னா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல அதிகமாய் சாதிக்கக்கூடிய ஒரு வயசு. அதிகமாய் அதிகமாய் சாதித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு வயசுல அவரை கொன்னுட்டாங்க. இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வந்து இத பொலிட்டிக்கலா கொண்டு போகல. நான் எதுக்கு இத சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்ட வயசு 33 1/2. இன்னைக்கு இளவயது மரணங்கள். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு மனுஷன் தேசத்தையே அசைச்சு கொண்டிருக்கிறார். தேசத்துல உள்ள அவர் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாலாம் போகல. பட் அவருக்கு தெரிஞ்ச வேத வசனத்தின் வைத்து நெறைய ஜனங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறார். நெறைய பேருக்கு தன்னுடைய ஞானத்தை எது சரியோ, எது இந்த நமக்கு இன்னைக்கு பார்த்தோம்ல ஆடை ஆடை சுதந்திரம்ங்கிற பெயர்ல அபார்ஷன், முக்கியமா அவர் எதிர்த்து பேசினது அபார்ஷன். அமெரிக்கால வந்து அபார்ஷன் பண்ணணுங்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா இவர் அபார்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா பேசினார். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அவர் பாடுபட்டு கொண்டு பேசிட்டு இருந்தாரு. இப்ப பிரச்சனைன்னா ஏன் ஆண்டவர் அனுமதித்தார்? 31 வயசுல அவர் நல்ல விஷயங்களே நல்ல விஷயத்த தான் சொல்றாரு. மக்களுக்கு தேவையான விஷயத்த தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. இது ஏன் ஆண்டவர் அனுமதிக்கணும்? ஒரு பயம் உருவாகுதுல்ல எல்லாத்துக்கும். இவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர், ட்ரம்புக்கு நெருங்கிய ஒரு மனிதன், எல்லாத்த விட ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அதிகமாய் பிரசங்கிக்கிற மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல நம்ம எல்லாத்துக்கும். அப்ப என்ன நடந்துச்சு? அதுக்கு தான் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து இறந்த வயசு 33 1/2. இப்ப பிசாசு என்ன நினைத்திருப்பான் தெரியுமா? 33ங்கிறது ஒரு வாலிபத்தோடைய பிரைம் இயர். இயேசு செய்த ஊழியத்த நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, 33 வயதுல அவரு அவர் என்ன செய்தார்? ரோம சாம்ராஜ்யமே பயப்பட்டது அவருடைய ஊழியத்தை பார்த்து. 33 வயதுல அவர் செய்த ஊழியத்தை பார்த்து அங்க இருக்க பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் பயந்தாங்க. ஏனென்றால், இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப் போகிறார். நம்முடைய ஆட்சியை அவர் கவிழ்க்கப் போகிறார் என்று எல்லாரும் பயந்தாங்க. ஏன் பிரதான ஆசாரியன் பயந்தான்றான்? இயேசு வந்து எல்லாரும் இயேசுவை மேசியான்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா, நம்மளுடைய ஆட்சி அங்க நடக்க முடியாது. நம்மட்ட அதிகாரத்தை அவர் வாங்கிருவாருங்கிறது தான் பயந்து போய் இயேசுவை கொலை செய்தார்கள். இன்னைக்கு சார்லஸ் கிர்க் கொல்லப்பட்டதுக்கான ஒரு பெரிய ரீசன் வந்து என்னன்னா, 31 வயதுல இவ்ளோ விஷயங்களை அவரு செய்து கொண்டிருக்கும்போது, இனிமேல் அவர் நினைத்தால் ஃபியூச்சர்ல ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டா வர்றது கூட அவருக்கு சான்ஸ் இருக்கு. அவர் ஃபியூச்சர்ல வந்து அமெரிக்கால ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் பண்றதுக்கான ஒரு பெரிய இப்பவே ஆல்ரெடி ஒரு நெறைய இம்பாக்ட் பண்ணிட்டாரு. ஃபியூச்சர்ல யோசிச்சு பாருங்க. 31 வயதுல ஒரு மனுஷனால இவ்ளோ சாதிக்க முடியுதுன்னா, இன்னும் வருகிற நாட்கள், அவர் இன்னும் பெட்டரா தான் ஆகப் போறாரு. இன்னும் அவருடைய பேச்சாற்றல் பெட்டர் ஆகும். இன்னும் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் சிறந்ததாக மாறும். இன்னும் அவர் இன்னொரு சிறந்த மனிதனாக தான் உருவாகப் போகிறார். இதை பிசாசோ,
மனிதனோ கண் வைத்து அதை வளர விடாமல் அதை இப்பவே அழித்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசு நினைச்சான்னா 33 வயசுல இவரை கொண்டுட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சான். அதே போலதான் இன்னைக்கு அவர் சார்லஸ் கிக் கொல்லப்பட்டதனுடைய நோக்கமும் அதுதான். ஸோ 31 வயசுல கொன்னோடனே அவருடைய எல்லாவற்றையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அவருடைய அவர் 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 திணிக்க நினைத்த கருத்துக்கள், அவர் சொல்ல வந்த விஷயங்கள், அவர் மாற்றத்தை கொண்டு வர விரும்பின காரியங்கள் எல்லாவற்றையும் தடுத்துடலாங்கிறது இவங்களுடைய ஐடியா. பட் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி மரணங்களை அனுமதிக்கிறார்? ஸ்தேவானுடைய மரணத்தை நம்ம பார்க்கலாம். ஸ்தேவான் ஒரு வாலிபன். அவன் பயங்கரமாக பரிசுத்தாவினால் நிறைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவ்வளவு பயங்கரமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது சடனா டக்குன்னு அவரை கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. அதோட முடிந்து போனதா? இல்ல, இன்னைக்கும் நம்ம ஸ்தேவானை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். ஸ்தேவானுடைய மரணத்துல அந்த இடத்துல பவுல் அந்த இடத்துல தொடப்படுகிறார். இன்னைக்கு பாருங்க, கோதுமை மணியானது அது செத்தால் மிகுந்த பலனை கொடுக்குமா. இன்னைக்கு இந்த மாதிரியான மரணங்கள் சில நேரத்துல ஆண்டவர் அனுமதிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சில விஷயங்கள் அது கீழே விழும்போதுதான் அதன் மூலமாக நிறைய பேர் எழும்பி வருவாங்க. இன்னைக்கு ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அதன் மூலமாக அநேகர் எழும்பி வர போகிறார்கள். இதுதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மரித்தார். ஆனா அந்த மரணம் அவருடைய தோல்வி கிடையாது. இன்னைக்கு நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சில நேரத்துல மரணம் தோல்வி என்று நம்ம நினைக்கிறோம். மரணம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தோல்வி கிடையாது. மரணம் என்பது முடிவும் கிடையாது. மரணத்தின் மூலமாக அவர் இன்னும் பெரிய இம்பாக்ட் தான் உண்டாக போகிறது. இதனாலதான் தேவன் நிறைய இடங்கள்ல மரணங்களை அனுமதிக்கிறார். ஒருத்தங்க உயிரோடு இருந்து பேசுவதை காட்டிலும் மரித்து பேசுவது இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய காரியங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். எனவே அதனாலதான் பவுல் சொல்கிறார், மரித்தவர்களை குறித்து நீங்க துக்கித்து அழ வேண்டாம். மரித்தவர்களை குறித்து துக்கித்து அழ வேண்டாம். இந்த மரணம் இன்னும் தேவனுடைய மகிமை இதன் மூலமாக வெளிப்பட போகிறது. சோ அனுமதிக்கிற விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சார்லஸ் கிக் கொல்லப்பட்டதான முக்கியமான ரீசன் இதுதான். அது ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் அவர் மேல உள்ள பகையில வெறுப்புல டக்குன்னு ஒரு கன் எடுத்துட்டு சுடல. ஏதோ ஒருத்தங்க அவர் மேல உள்ள கோவத்துல முன் பகையில அப்படி சுடல. இது திட்டமிடப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது பிசாசினால் திட்டமிடப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், மோசையை சிறு வயதிலே கொல்வதற்கு பிசாசு திட்டம் போட்டான். பிசாசு எப்பவுமே ஒரு தேவ மனிதன் மேல ஒரு திட்டம் இருக்கும்போது அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே அதுக்கு மேல போராடுவான். ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த திட்டத்தை தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வான். இன்னைக்கு சார்லஸ் கிக்க எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 18 வயசுல அவர் இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. 18 வயசுல காலேஜ் படிப்பை நிறுத்திட்டு இப்படி தன்னுடைய தேசத்திற்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. எந்த தைரியத்துல அவர் செஞ்சாரு? அவருக்கு பணம் சம்பாதிப்பது ஒரு நோக்கமா இருந்திருக்காது. இன்னைக்கு அது ஒரு மல்டி மில்லியன் கம்பெனியா மாறிடுச்சு. அவருடைய ஆர்கனைசேஷன் பெரிய ஆர்கனைசேஷனா இருக்குது. இப்படி 18 வயசுல அவர் யோசிச்சிருக்க மாட்டார். நம்ம இப்படி பெரிய ஒரு பப்ளிக் ஃபிகரா மாறுவோங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தன் தேசத்துக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் யோசிச்சு இறங்குறாரு. அவர் பணத்தை நம்பியோ, நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பேர் கிடைக்கும், நம்ம ஒரு பெரிய ஒரு பணக்காரரா இருப்போம், இல்ல பெரிய ஒரு நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும்னு நினைச்ச ஒரு இறங்கல. அவர் ஒரு விஷனோட இறங்குறார். என் தேசத்திற்காக, என் தேசத்தில் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக, என் தேசத்துல புகுத்தப்படுகிற தவறான கருத்துக்களை சீர்படுத்துவதற்காக சொல்லி இறங்குற ஒரு மனுஷன். யோசிச்சு பாருங்க, அவருடைய வாஞ்சை பணம் சம்பாதிப்பதோ இல்லைன்னா ஒரு பெரிய புகழை பேரை வாங்குவதோ நோக்கம் கிடையாது. அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி மற்றவங்களால் நீங்க கடைசியில பார்க்கப்படணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய ஃபெய்த் மக்கள், என்னுடைய ஃபெய்த் நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், எவ்வளவு விசுவாசமா இருந்தேங்கிறத மக்கள் அப்படிதான் நான் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் நம்புறேன் அப்படிங்கிறார். உங்களுடைய அடையாளம் எதுவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்னுடைய ஃபெய்த் தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா, இன்னைக்கு பாருங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஈவன் நான் ஒருவேளை மரணம் வந்தா கூட இறங்க மாட்டேன். சார்லஸ் கிக் பத்தி நான் அவருடைய கான்வர்சேஷன்லாம் கேட்கும்போது எனக்கே தெரியும், இவ்வளவு தைரியமா பேசுறாரு, எதுவும் நடக்காத இவருக்கு, இவ்வளவு ஓப்பனா பேசுறாரு, பயப்படாம பேசுறாரு, யாரும் இவரை அடிக்க மாட்டாங்களே, யாரும் இதை எதுவும் செஞ்சிட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு டேஞ்சரஸான ஒரு லைஃப்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சேதான் இந்த ஒரு முடிவை எடுத்து அவர் செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கும் பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என் நாமத்தின் நிமித்தமாவது வீட்டையாவது மனைவியாவது சகோதரனையாவது சகோதரியாவது விட்டுட்டு வந்தா மறுமையில் மாத்திரமல்ல இம்மையிலும் அதற்கேற்ற பலன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கும் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்ம ஊழியத்துக்கு செய்யறோம், ஆண்டவருக்காக ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா
நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஊழியம் பண்றேன், இது நிமித்தமா எனக்கு என்ன லாபம்? அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். உண்மையாய் ஊழியம் செய்தவர்கள் லாப நோக்கத்தோடு செய்யவில்லை. உண்மையாய் ஊழியம் செய்தவர்கள் தனக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும், ஏதோ ஒண்ணு கிடைக்குங்கிற ஒரு ஆசையில அவங்க எல்லாம் பண்ணல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ ஊழியத்தினுடைய அடிப்படையே நமக்கானவைகளை விட்டுட்டு, நமக்கான விருப்பு வெறுப்புகளை எல்லாம் துறந்து விட்டு பின்பற்றினால் மட்டும்தான் ஃபுல் ஃபிளெஜ்டா முழுமையான ஒரு ஊழியத்தை நம்மளால செய்ய முடியும். அப்படிப்பட்ட நபர்கள் தான் தாக்கத்தையும் உருவாக்க முடியும். அதனால்தான் சார்லஸ் டிக் 31 வயதுல இவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கி சம்மந்தம் இல்லாம எங்கேயோ ஒரு நாட்டுல அவரை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேரு பக்கத்துல உள்ளவங்களுக்கு கூட தெரியாது. நம்ம பேர் தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்லல. நம்ம எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இந்த உலகத்துல உண்டாக்கிறோம். அப்போஸ்தலரை குறித்து வசனம் சொல்லுகிறது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். அப்போ நமக்குள்ள பேரு உலகத்தை கலக்குகிறவர்கள், உலகத்தை இம்பாக்ட் பண்றவங்க. சோ இம்பாக்ட்ங்கிறது வெறும் வார்த்தையினால நம்ம பண்ண முடியாது. அத நான் சொல்றேன். சார்லஸ் கிரிக் வந்து வெறும் வார்த்தை அவர் பேசினால மட்டும் ஒரு இம்பாக்ட் இவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அவருடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய செய்கிற தியாகம், எதை நம்ம விட்டுட்டு வாரோம், இதெல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு லைஃபா மாற்றுது. நம்ம நினைக்கிறோம் ஸ்டேஜ்ல ஏறி மைக்க பிடிச்சு பேசினா ஜனங்கள்லாம் மனம் திரும்பிடுவாங்க. இல்ல, இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரியான தியாகத்தை நம்ம செஞ்சு வந்திருக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் வைத்துதான் நம்முடைய வார்த்தைக்கு கனம் கூடுகிறது. இன்னைக்கு சார்லஸ் டிக் பேசுறாரு அப்படின்னா, அவர் இதற்கு பின்னாடி செய்த முயற்சி, அதுக்கு பின்னாடி அவர் செய்த தியாகங்கள், அவர் தேசத்தின் மேல் உள்ள பாரம், மக்கள் மனம் திரும்ப வேண்டும், மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, இதெல்லாம் சேர்ந்துதான் அவருடைய வார்த்தையை கனம் உள்ள வார்த்தையாக மாற்றுகிறது. அப்போ இன்னைக்கு பேசினா மட்டும் போதாது. 1000 மீட்டிங்ல நம்ம பேசலாம். டெய்லி ஜூம் மீட்டிங் நடத்தலாம். 10, 20 பேரை கூட்டி வச்சு பேசலாம். ஆனா என்னைக்கு அந்த இது வந்து இம்பாக்ட்ஃபுல்லா மாறுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற அந்த பாரம், நம்ம அந்த பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த ஸ்டேஜ்ல நம்ம பண்ற விஷயங்கள், அதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு ஜனங்கள் மக்கத்துல தாக்கத்தை உண்டாக்க போகிறது. இன்னைக்கு நான் நிறைய பாக்குறேன், நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. எக்கச்சக்கமான ஊழியர்கள், ஒவ்வொரு நாளும் ஊழியர்கள் உருவாக்கி வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன் இந்தியால இன்னொரு எழுப்புதல் இல்லை? ஏன் இந்த சார்லஸ் கிக் மாதிரி இவ்வளவு யங் பீப்புளை நம்மளால இழுக்க முடியல? நான் சொல்றேன், இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான கிரௌடு வந்து அந்த யங் பீப்புள் தான். யோசிச்சு பாருங்க. அதுவும் அமெரிக்கால உள்ள யங் பீப்புள். நம்ம இந்தியாவில் உள்ள யங் பீப்புளையே வந்து யோசிக்கிறோம், இவனெல்லாம் சர்ச்சைக்கு கொண்டு வர முடியாது, இவனெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல முடியாதுன்னு. அப்ப அமெரிக்கால உள்ள யங் பீப்புளுடைய மனநிலை நமக்கு எல்லாம் தெரியும். அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்களை எப்படி பாவத்தை குறித்து உங்களால பேச முடியும், அவங்க முன்னாடி எப்படி நீங்க வந்து பரிசுத்தத்தை குறித்து பேச முடியும், அவங்க முன்னாடி எப்படி நீங்க வந்து சர்ச்சை குறித்து பேச முடியும். ஈஸியா அவங்களெல்லாம் நம்மளால வந்து கவர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கிரௌட இம்பாக்ட் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். எப்படி பண்ண முடிந்தது? காரணம், உள்ள இருக்கிற அந்த ஃபயர். தன் தேசம் அழிந்து போகிறதேங்கிற ஒரு கவலை. தன் சுயநலத்திற்காக, சுயநலமா யாரும் ஊழியம் பண்ண முடியாது. இப்போ ஒரு மனிதன், இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் லூக்வாம் கிறிஸ்டியனா வெதுவெதுப்பான நிலையில இருக்கிறதுனால நம்ம பேசுகிற பேச்சு அது அடுத்தவங்களை இம்பாக்ட் பண்ண மாட்டேங்குது. பேசலாம், சார்லஸ் கிக் மாதிரியே அதே அவர் பேசுறதெல்லாம் பெருசாலாம் ஒண்ணும் இருக்காதுங்க. அவர் எடுத்து பேசுற காஸ்பல் எடுத்து பாத்தீங்கன்னா சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். பெருசாலாம் அப்படியே டாக்டரினல், அப்படியே நம்ம தியாலஜிக்கலா பெருசாலாம் ஒண்ணும் பேச மாட்டார். சாதாரண விஷயங்களா இருக்கும். நான் யோசிப்பேன், இது இது நமக்கு தெரிஞ்சது கூட இவருக்கு தெரியலையே அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனா அந்த அறகுறையான அந்த விஷயங்கள் கூட ஜனங்களை இம்பாக்ட் பண்ணுது. ஏன்னா அவருக்கு தெரிந்ததை அவர் எவ்வளவு பிரசன்ட் பண்ண முடியுமோ, எவ்வளவு நீட்டா பிரசன்ட் பண்ண முடியுமோ, எவ்வளவு உண்மையா பண்ண முடியுமோ அதை செஞ்சார். அப்போ இன்னைக்கு நமக்கு எவ்வளவு சோர்ஸ் இருக்கு, எவ்வளவு தெரியுங்கிறது மேட்டர் கிடையாது. இன்னைக்கு உங்களோட மேட்டர் என்னன்னா, நீங்க எவ்வளவு வாஞ்சை உள்ளவங்களா இருக்கிறீங்க, எவ்வளவு பாரம் உள்ளவர்களா இருக்கிறீங்க, எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்க, இதுதான் மேட்டர். நம்ம ஊழியம் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுமே கிடையாது. பாரம், ஆத்ம பாரம், ஆண்டவருடைய அழைப்பு இருந்தா போதும். ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன், சுயநலமான ஊழியங்கள் இனிமே வேண்டாம். எனக்கு எதுல ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா, எனக்கு ஒரு லாபம் கிடைக்குமா, இதெல்லாம் வேண்டாம். எப்பவுமே நம்மள அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருந்து பழகிக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கணும்னே ஆசைப்படுவோம். ஊழியமா இருந்தாலும் சரி, உலகமா இருந்தாலும் சரி, எதுலயும் சரி. கம்ஃபர்டபுளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என்னைக்கு நம்ம கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றோமோ, அன்னைக்கு தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். நம்ம சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டோ, இல்ல நம்ம இருக்கிற இடங்களை இருந்து கொண்டோ அப்படி ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது.
நம்ம உடைத்து நம்மளுடைய கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு பிரேக் பண்ணி வெளியே வந்தா மட்டும்தான் ஆண்டவருக்காக ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஊழியத்தை நம்மளால செய்ய முடியும். எனவே நான் உங்களுக்கு இந்த சார்லஸ் கிரிக் மூலமா சொல்ல வருவது என்னன்னா, அவருடைய வாழ்க்கையை படிங்க. என்னைக்குமே வசனம் சொல்லுகிறது, ஒரு சந்தோஷமான ஒரு வீட்டுக்கு போறதை காட்டிலும் ஒரு துக்க வீட்டுக்கு போறது நல்லது. ஒரு மரணம் ஏற்படுகிற ஒரு இடத்துல போய் இருப்பது ரொம்ப நல்லது. ஏனென்றால் ஒருத்தனுடைய மரணத்துல நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒருத்தங்க பிறக்கிறத விட அவங்க மறிக்கும் போது அவங்க மூலமா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதே போலதான் சார்லஸ் கிரிக். இன்னைக்கு நிறைய மனிதர்களுக்கு நேற்று இந்த வாரம் வரைக்கும் அவர் தெரிஞ்சிருக்க மாட்டார். யாருன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்று வாரத்துல அப்படி ஒருத்தர் இருந்திருக்காருங்கிறது நிறைய பேருக்கு நம்முடைய தேசத்திலயும் தெரிஞ்சிருக்கு. காரணம் என்ன? அவருடைய மரணம். அதே போல யோசிச்சு பாருங்க, ஒரு 31 வயதுல ஒரு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துவிட்டு சென்று விட்டார். அவருடைய ஓட்டத்தை முடிச்சிட்டார். அவர் கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் தன்னுடைய அவருடைய பர்பஸை நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு நான் அதுதான் சொல்வேன். எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். 18 வயசுல எங்க இருந்துங்க வருது இந்த வெறி? 18 வயசுல எப்படிங்க வருது இந்த ஒரு வாஞ்ச? தன்னுடைய தேசத்தை குறித்த ஒரு வாஞ்ச. நம்மளாம் யோசிச்சு பாருங்க. இத்தனை வயசாகியுமே நமக்குலாம் அந்த வாஞ்ச வரலையே. இத்தனை வயசாகியும் இத்தனை காரியங்கள் நம்ம தேசத்துல நடக்கிற விஷயங்களை பார்த்தும் நமக்கு பாரம் வரலையே. என்னை குறிச்சுதான் நான் சொல்றேன். நான் யோசிப்பேன். எப்படிங்க ஒரு 14 வயசு நிறைய பேர் ஊழியத்துக்கு ஆரம்பத்துல சொல்லுவாங்க. 14 வயசுல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க வேண்டிய வயசுல, ஏதோ டிவி பார்த்து கொண்டு இருக்கிற வயசுல எப்படி ஊழிய வாஞ்சை, எப்படி உலகத்தை குறித்ததான ஒரு கரிசனை, ஒரு பாரம் இவங்களுக்கு வருது. அப்போ நம்ம இத்தனை வயதுல இருக்கிறோம். நமக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் ஏன் எங்களுக்கு எல்லாம் இது இல்லை? ஒருவேளை நமக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஏன் எனக்கு இந்த மாதிரி இந்த பாரம்? சார்லஸ் கிரிக் எப்படி 18 வயசுல வந்து 31 வயதுல, இன்னைக்கு நம்முடைய ஊழியங்களே 31 வயதுல தான் ஆரம்பமே ஆகுறது. ஆனா 31 வயதுல ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு ஒருத்தர் சென்றுட்டாரு. தன்னுடைய நோக்கத்தை முடித்து விட்டு சென்றுட்டாரு. அப்போ நம்மகிட்ட என்ன ஒரு பிரச்சனை இருக்குது? நம்ம நடக்கிற காரியங்களை கண்டு முதல்ல பார்க்கணும். பார்க்கணும். என்னைக்கும் அப்படிதான். நம்ம விஷயத்த பார்க்கணும். நம்ம தேசத்துல நடக்கிற விஷயங்களை கேள்விப்படணும் முதல்ல. கேள்விப்பட்டால் தானே நமக்கு அதுக்கு மேல குறிச்சு ஒரு பாரம் வரும். ஒரு எம்பத்தி வேணும். இந்த உலகத்துல ஒருத்தன் கஷ்டப்படுறானா, அந்த கஷ்டத்தை நம்மளுடைய கஷ்டமாக நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளும் அந்த வேதனையை அனுபவிக்கணும். அப்பதான் அந்த ஊழிய பாரம் வரும். எம்பத்தி இல்லைங்கிறதுனாலதான் ஊழிய பாரம் இல்லை. எம்பத்திங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இழந்து கொண்டே வருகிறோம். எம்பத்தி இருக்கணும். ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஒருத்தன் கஷ்டப்பட்டு வாரான், ஒருத்தன் குஷ்டரோகியா இருக்கிறான், ஒருத்தனுக்கு உடல்ல பலவீனம் இருக்குதுன்னா, அவர் பண்ற முதல் விஷயம் உடனே கையை வச்சு சுகமாகன்னு சொல்ல மாட்டார். வசனம் சொல்லுகிறது, அவனை கண்டவுடன் இயேசு மனமுருகுவார், மனதிறங்குவார். எம்பத்தி. அவனை பார்த்தோன்னே ஆண்டவருக்கு ஒரு உருக்கம் வரும். அந்த மனுஷனை பார்த்தோன்னே ஆண்டவருக்கு ஒரு அப்படியே லாசரு மரித்திருக்கும் போது யூதர்கள் எல்லாம் அழுகுறாங்க. இயேசுவும் கூட சேர்ந்து அழுகிறார். ஏன் அழணும்? எப்படியும் உயிரோடு எழுப்ப போகிறாரு, ஏன் அழணும்? ஏனென்றால் எம்பத்தி. அவங்க அழுகிறத பார்த்து இயேசுக்கும் அழுக வருது. இப்போ நம்ம எம்பத்திங்கிற ஒரு விஷயத்தை இழந்து கொண்டு வருவோம். அடுத்தவங்களுடைய நிலையை உணராத ஒரு நிலை. அடுத்தவங்க படுற கஷ்டத்தை கொஞ்சம் கூட நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு எம்பத்தி நம்மகிட்ட இருந்தா மட்டும்தான் உண்மையான ஒரு ஊழியத்தை நம்மளால செய்ய முடியும். எனவே அந்த எம்பத்தியை நம்ம உருவாக்கி கொள்வோம். அடுத்தவங்க ஒரு சின்ன ஒரு கஷ்டப்படுறாங்களா, அடுத்தவங்க காலில் ஒரு முள்ளு குத்தி வலிக்குதா, நம்ம நம்ம காலில் பேசுற மாதிரியே, நம்ம காலில் அது அடிபட்ட மாதிரியே நம்ம அதை ஏத்துக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தேசத்துல மிகவும் குறைவா இருக்கிறது. நம்ம பண்ணுவோம். இப்படிப்பட்ட வாலிபர்கள் எழும்பும் போது தேசம் அசைக்கும். நம்ம எழுப்புதலை குறிச்சு பேசிட்டு இருக்கோம். பாருங்க, சம்பந்தமே இல்லாம அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் எனக்கு தெரியல. அதாவது அவர் பார்ன் அகைன் கிறிஸ்டியன் சொல்லுவாரு. பட் அவங்களாம் ஹோலி ஸ்பிரிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீப்பா இருப்பாங்களான்னு தெரியல. பட் இவ்வளவு வேதத்தை ரொம்ப அறிந்து கொள்ளாத, மேபி அவர் நல்ல மனுஷன் தான், ஆனா வேதத்தை அவ்வளவா டீப்பா எனக்கு அவருக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும்போது, நம்ம வேதத்தை அறிந்தவர்கள், பரிசுத்தாவை பெற்றவர்கள், நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றுதலை கொண்டு வர முடியும். நம்ம எழும்புவோம். ஆண்டவர் அதற்கான சோர்ஸை தருவார். என்ன பண்ணுங்கிற ஞானத்தை தருவார். நமக்கு வாஞ்ச இருந்தா போதும், பாரம் இருந்தா போதும், வழி தானாக திறக்கும். நம்ம தேசத்துல நம்ம ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர நம்மளால முடியும். எனவே தேசத்துல நடக்கிற காரியங்களை கண்டு அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம தேசம் நம்ம கையில இருக்குது. நம்ம தேசம் நம்ம கையில இருக்கு. பிணைகாசுங்கிற ஒரு வாலிபன் இஸ்ரேவேல்ல ஒரு தப்பு நடக்கும்போது அவனை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அந்த தப்பை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறதுக்கு பிணைகாசு சொல்ல முடியல. பிணைகாசு நின்று நியாயம் செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கனத்தை கொடுத்தார். இன்னைக்கும் நீங்க ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகக்கூடாது.
அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுங்க. அவர்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ இந்திய தேசத்தை ஆண்டவர் நம்ம கையில, வாலிபர்களாகிய பெரியவர்களாகிய எல்லாரையும் நம்பி ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிப்பதோடு நிறுத்தி விடாமல் அதற்காக என்ன முயற்சி செய்யணுமோ அதையும் செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்கள் முயற்சிகளை கனப்படுத்துவார். உங்க கையில திட்டங்களை தருவார். ஒரு சார்லஸ் கிர்க் ஆண்டவரால் எப்படி பயன்படுத்த முடியும்னா, காலேஜ் டிராப் அவுட் அவரு. ஸோ படிப்பு அதெல்லாம் வந்து செகண்டரி தான். அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. நம்முடைய லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஸோ இதெல்லாம் கதை கேட்கறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்ல வரல. நம்ம மத்தியில வயசாயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. எனக்கு காலம் தாழ்ந்துட்டு எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னு யோசிக்காதீங்க. தன் இன்னைக்கு இறங்கி, இன்னைக்கு ஒரு ஆத்ம பாரத்தோடு நம்ம தேசத்துல நடக்கிற விஷயங்களை குறிச்சு நம்மள பாருங்க, மரணம் தான். மரணம் வரும் என்று அறிந்தும் அவருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை நம்மள கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சும் தான் அழைக்கப்பட்டதுல தான் முன்பு செய்து வந்தது போலவே இன்னைக்கும் செஞ்சுட்டு இருந்தார். அதே போலதான் தானியேல். கையெழுத்து பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தான் முன்பு செய்து வந்தது போலவே தான் 3 வேளை ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். சிங்க கைக்குள்ள போட்டாங்க. பரவால்ல. இன்னைக்கும் உலகம் நம்மளை ரொம்ப பிஸியாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப பிஸியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை கையில கொடுத்து நீ பிஸியா இருன்னு சொல்லி பிஸியாக்க முயற்சி செய்து கொண்டிருக்குது. சார்லஸ் கிர்க் யோசிச்சாரு. காலேஜ் படிக்கும்போது அவர் எடுத்த தீர்மானம். இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு. இன்னைக்கு நம்ம உலகத்துல ரொம்ப பிஸியா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிசாசு எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அதுதான். நம்மளை பிஸியா வைத்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்ய விடாமல் தடுப்பது. இந்த மாதிரி அடங்காதவர்களை அவன் இதே போல அடுத்த ஸ்டேஜ்ல கொண்டு போய் செய்ய ஆரம்பிப்பான். ஆனா யோசிக்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. எதுவும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. எதுவும் நம்மளுடைய நோக்கத்தை விட்டு நம்மை மாற்றக்கூடாது. ஸோ சார்லஸ் கிர்க்க நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஒரு இரத்த சாட்சியாக அவர் மரிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அவர் மூலமாக நிறைய வாலிபர்களை எழுப்பியிருக்கிறாரு. இன்னும் நிறைய வாலிபர்கள் எழும்புவார்கள். நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய தேசத்திலும் இதே போன்ற நபர்களை இதைவிட வல்லமையாக தேவன் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.